மலையமார்கள் வந்து அமர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய மடியில் படுத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களுடைய கையிலே பல் துலக்கும் குச்சி இருக்கிறது. அதை வணங்கி தர சொல்லி பல் தீட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே, ஆயிஷாவினுடைய நெஞ்சிலே சாய்ந்தவர்களாக அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, என்னுடைய உயர்ந்த நண்பனே, என்னுடைய உயர்ந்த நேசரே, என்னுடைய உயர்ந்த நண்பனே என்ற வார்த்தையை தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக மொழிகிறார்கள். அவர்களுடைய ரூஹு, புனிதமான ரூஹு அந்த இடத்திலிருந்து பிரிகிறது. மற்ற தோழியர்கள், நபிமார்கள், நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அவருடைய ரூஹு பிரிந்த அந்த நேரத்தில் மதீனா சட்டென்று மரமாக மாறியது. வீடெல்லாம் மணக்க ஆரம்பித்தது. அந்த ரூஹினுடைய வெளிப்பாட்டினால் வீடெல்லாம் மணக்கிறது, கமகம என்று மனம் வருகிறது. ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் இந்த சமயத்தில் அங்கு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ, அடிநாயகமோ இல்லை. எல்லோரும் நினைத்தார்கள் காலையில சுபூல பார்த்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க என்று எல்லாரும் போயிருக்கிறாங்க. செய்திகள் சொல்லப்பட்டு நேராக வருகிறார்கள் சித்திக் நாயகம். செய்திகள் கேள்விப்பட்டு திரளாக சஹாபாக்கள் வீட்டுக்கு முன்னே குழுமி இருக்கிறார்கள். சையதுனா சித்திக் நாயகம் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துணியால் போர்த்தப்பட்டு வைத்திருக்கிறது. அந்த துணியை கட்டி அவருடைய கன்னத்திலும் நெற்றியிலும் முத்தமிட்டவர்களாக திபுத்த ஹைத்தம் வமையத்தம் யா ரசூலல்லாஹ், நாயகமே எல்லா நிலையிலும் நீங்கள் மனமாகத்தான் இருக்கிறீர்கள், எல்லா நிலையிலும் நீங்கள் மனமாக இருக்கிறீர்கள் நாயகமே என்று மாறி மாறி முத்தமிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ தங்களுடைய நினைவை இழந்தவர்களாக யார் ரசூல் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னார்களோ அவர்களை வெட்டி விடுவேன் என்றார்கள். அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் இவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டதற்கு பிறகு கூட நபி அவர்கள் தங்களை விட்டு பிரிவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒரு சஹாபி வயலிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், விவசாயம். செய்தி சொல்லப்பட்டது ரசூல் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னதும் திடுக்கிட்டு போன அந்த சஹாபி சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஒரு பிரார்த்தனையாக வைக்கிறேன், அந்த பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக. இதுவரை பார்த்த என்னுடைய கண்கள் இனிமேல் ரசூலை பார்க்க முடியாது என்று சொன்னால் அது எதையும் பார்க்க கூடாது, என்னை குருடாக ஆக்கி விடுவார் என்று கேட்க அந்த இடத்திலேயே அந்த மனிதர் குருடாக போய்விட்டார். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பேச முடியாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு மஸ்ஜித் நபவி சங்கடத்திலேயும் சஞ்சலத்திலேயும் மூழ்கி இந்த சமயத்தில் ஒரு சப்தம் வருகிறது. திரும்பி பார்க்கிறார்கள். நெடு என்று ஒரு உருவம், சரியாக கூட சட்டை போடாமல் மேலே ஒரு துண்டு போடப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். வாசல் படியை, வீட்டினுடைய வாசல் படியை நின்று பிடித்துக் கொண்டு, யாஹ்லல் பைத், நபியினுடைய குடும்பத்தார்களே நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பாக்கியத்தை தர இருக்கிறார், பொறுமையாக இருங்கள், நபியினுடைய குடும்பத்தார்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இந்த உம்மத்திற்கு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கணும், சஞ்சலப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான், பாக்கியம் தருவதாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைக்கு நிகராக அல்லாஹ் மறுவுலகத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தருவான். இதுவரை இதுபோன்ற சோதனைகளை அனுபவித்தது இல்லை என்றாலும் அல்லாஹ் உங்களுக்கு பெரும் பாக்கியத்தை தருவான் என்று அந்த புதிய மனிதர் வாசற்படியை பிடித்துக் கொண்டு சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது, யார் இவர் என்று நாங்கள் திரும்பி பார்த்தோம். அந்த மனிதர் புதிய மனிதராக இருந்தார். சொல்லிவிட்டு அவர் திரும்பி போய்விட்டார். நாங்கள் வெளியே வந்து பார்க்கிறோம், அந்த மனிதரை காணவில்லை. செய்னா அழகது இல்லாவிட்டான் அவர்கள் சொல்வார்கள், இப்போது உள்ள மனிதர் அல்ல, 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள மனிதர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சுப செய்தி சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இனி அவர்களை குளிப்பாட்டியது, அவர்களை கவனித்த முறை, இன்று ஒவ்வொன்றிலும் அதற்கு முன்பாக நடந்த செய்திகள் என்று பல செய்திகள் இருக்கிறது. என்றாலும் நேரத்தை கருதி நான் நிறைவுக்கு வருகிறேன். இறுதியாக ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், எனக்கு முறையா குளிப்பாட்டணும், எப்படி கஃனிடணும், எப்படி அடக்கணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி குளிப்பாட்டுவதற்காக ஆயத்தமாகிய போது ஃபதுல் இப்னு அப்பாஸ் குடும்பத்தார்கள் தான் எனக்கு குளிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. குளிப்பாட்டுவதற்கு ஆயத்தமாகி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடையை களைவதா
அல்லது அந்த ஆடையிலேயே குளிப்பாட்டுவதா என்று ஒரு நிலை ஏற்பட்டது. மற்றவர்களாக நம்ம அந்த ஆடையை களைந்திருவோம். இது அல்லாஹ்வின் திருத்தூதரோ, இது அவர்களுடைய ஆடையை களைவதா இல்லையா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீரி முழுங்குகிறது, என்னுடைய ஹபீபினுடைய ஆடையை கழட்டக்கூடாது. திடுக்கிட்டு போயிட்டான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குளிப்பாட்டுவதற்காக தண்ணீரெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் நான் உள்ளே இருந்து மெதுவாக சற்று தலையை நீக்கி பார்த்தேன். குளிப்பாட்டுவதற்காக நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அவர்களுடைய தலைகள் எல்லாம் நெஞ்சில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். குளிப்பாட்டு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இது நின்று கொண்டு தூங்குகிறார்களே? அவர்களுடைய ரக்கன் நாடி இருக்கிறதெல்லாம் அது நெஞ்சிலே இருக்கிறது. இப்படி கடத்து தலையை கீழே போட்டு தூங்கிட்டு இருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. திடீரென்று அவர்களுக்கு விழிப்பொண்டு பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக குளிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள். முறையாக குளிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதிசயித்து போய்விட்டார்கள். குளிப்பாட்டியது யார், யார் கொண்டு வந்து ஊற்றியது என்பதற்கெல்லாம் விளக்கம் சொல்வதற்கான சூழலும் சக்தியும் நம்மிடம் இல்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, ஆனாலும் சரி, குளிப்பாட்டினாலும் கூட ரசூல் நம்மை குளிப்பாட்ட சொன்னார்கள் என்பதற்காக பெயருக்காக தண்ணீரை ஊற்றி அவர்கள் சொன்னது போன்று கஃனிடப்பட்டது. அவர்களுடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டு அவருடைய வீட்டு பக்கத்திலேயே அங்கேதான் வைக்கப்பட்டது. அந்த குழி தோண்டப்பட்ட முறையிலும் கூட பல செய்திகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நீங்கள் குளிப்பாட்டி கஃனிட்டு வைத்துவிட்டு எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள். எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள். கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பிறகு நீங்க வாருங்கள். முதல் நேரம் ஒரு விஷயம். இரண்டாவது ஜிப்ரீல் வந்து எனக்காக தொழுவார்கள். அடுத்து மீகாயில் வருவார்கள். அடுத்தது மலக்குல் மௌத் வருவார்கள். அடுத்தது மலக்குமார்களிலிருந்து நெருங்கிய அந்த மலக்குமார்கள் எல்லாம் வந்து தொழுகையை நடத்துவார்கள். அதற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்கள் ஆண்கள் எப்படி தொழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ரபீஉல் 12 திங்கட்கிழமை அவர்கள் வஃபாத்தானாலும் கூட அவர்களுக்காக யாரும் தொழ வைக்கவில்லை. தனியாக தொழுதான் சென்றார்கள். நபிகளுக்கு யாரும் இமாமத்து செய்ய முடியாது என்பதையும் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நபியே இமாம், இமாமுல்லா இமாம். எல்லா நபிமார்களுக்கும் அவர்களை இமாமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு யாரும் தொழ வைக்க முடியும்? எனவே அவர்களுக்கு யாரும் தொழ வைக்கவில்லை. இமாமாக யாரும் செய்யவில்லை. எல்லாரும் தொழுதுட்டு போனாங்களே தவிர ஜமாஅத்தாக யாரும் இமாமாக நின்று தொழ வைக்கவில்லை என்பதும் தெளிவுபடுத்த செய்தி. ஆனால் மக்கள் திரளாக வந்து தொழுது கொண்டிருந்ததால் அதற்கென்ற காலத்தை அவகாசத்தை ஒதுக்கப்பட்டது. திங்கட்கிழமை அவர்கள் வஃபாத்தானாலும் கூட அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை என்றுதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த அவர்களுடைய வஃபாத்தும் சரி, குளிப்பாட்டு நிலையும் சரி, ஒவ்வொரு நிலையும் நாம் பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலேயும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தையே நினைந்து வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த கண்மணியினுடைய ஆசி நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. நாம் அதிகம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வோமாக. நாம் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக அந்த நபியை நெருங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆகிரத்தில் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தவர்கள் பாலிப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களை, ஈமானினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நபியை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் எல்லோரும் முதன்மையானதாகவும் முதல்வர்களாகவும் நாம் இருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விடவும் அதிகமாக நேசிப்போமாக. அதற்கான பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தவர்கள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த ஒரு மாத காலம் நீங்க வந்து அல்லாஹ்